ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெள்ளிங்கிரி கோயில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி ஏற்கனவே லைவ் வீடியோவில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லைவ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த கோவிலை பற்றி அந்த இடத்த பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இந்த வெள்ளிங்கிரி கோயில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துக்கு ஏன் வெள்ளிங்கிரின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த மலைக்கு மேலே போய் பார்த்தோன்னா வந்துட்டுனா இந்த வெள்ளியை வந்து கரைச்சி ஊற்றினா எப்படி இருக்குது, அப்படியே வெள்ளை வெளியேன்னு இதாக இருக்குங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த மேகமூட்டை வந்து அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்குமாம்மா, வெள்ளி கலரில் இருக்குமாம்மா. அதனால இந்த இடத்துக்கு பேர் வெள்ளிங்கிரின்னு ஒரு நேம் இருக்குது. வெள்ளிங்கிரி கோயிலுக்கு தென் கைலாயம் என்று ஒரு பேர் இருக்குதுங்க. ஏன் இந்த தென் கைலாயம்னு சொல்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா, தென் கைலாயத்தில் சிவனை வழிபாடு பட முடியாதவங்க வந்து இங்கே வந்து வழிபாடு பட்டால் அந்த கைலாயத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் கூட நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வெள்ளிங்கிரி கோயில் மலையோட உயரம் பார்த்திங்கன்னா 3400 அடி. கடல் மட்டத்திலேருந்து 5000 அடியில் வந்துட்டு கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சபரிமலை அந்த மாதிரி கோவில் மாதிரி தான் வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு அலோடு இல்லை. ஒரு 1 to 10 அந்த ஏஜுக்குள்ளே குழந்தைங்க மட்டும்தான் மேலே ஆடும். இல்லைன்னா வந்துட்டு 50 வயசுக்கு மேலே தான் வந்துட்டு லேடிஸ் வந்து மேலே போய் சாமி கும்பிட முடியும். மற்றவங்க வந்து கீழே இருக்கிற கோயிலில் வந்துட்டு யார் வேணால் சாமி கும்பிட்டு போகலாம். பகல் இப்படி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு யானையை வந்துட்டு நிறையா வந்து இருக்கிற இடம். யானை நம்ம பகல்லே வந்து மோஸ்ட்லி எப்பாவது இடையில வந்து பார்த்தோன்னா வந்துட்டு யானை வந்து குறுக்க நின்றுட்டு இருக்கும். நம்ம நல்ல நேரம் அந்த டைமில் வந்துட்டு எதுவுமே வந்து வரல. இந்த கோயில் எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. நவகிரகம் எப்பயுமே வந்து நம்ம கீழே தான் வந்து பார்த்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த நவகிரகம் எல்லாமே வந்துட்டு மேலே ஒரு தாமரைக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடமும் நம்ம போய் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மேலே சாமிகளை வந்து மேலே பார்த்து தான் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த இடமும் நம்ம போய் பார்க்கலாம். அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக மேலே போய் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். கண்டிப்பாகவே வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக வெள்ளிங்கிரி வந்துட்டு போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இது ஒரு புனிதமான இடம். இங்கே வந்துட்டு சித்தர்கள் முனிவர்கள் வந்து வாழ்ந்த இடம். இன்னுமே வந்துட்டு ஒரு செடியிலும் கொடியிலும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம தனியாக இந்த மலையில் வந்துட்டு யாரும் இல்லாத போது நிற்கும் போதே வந்து ஓம்ங்கிற மந்திரம் நம்ம காதில் வந்து ஒலிக்கும். அந்த அளவுக்கு வைப்ரேஷன் உள்ள இடம். ஈஷாக்கே நீங்கள் வந்தாலும் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வீடியோலாம் போட்டிருந்தேன் லைவ் வீடியோவில். அது நீங்கள் பார்க்கலைன்னா கூட பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கம்தான். நீங்கள் வந்து கூட சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். கோயிலோட அவுட்ரே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. உள்ளே வந்து கருவறைக்குள்ளெல்லாம் உள்ளே வந்து சாமிகளெல்லாம் வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அதனால அதோட அவுட்டர் லுக் மட்டும் நான் உங்களுக்கு இப்போதைக்கு எடுத்து காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம அழகிய பயணத்தை வந்து இந்த இடத்துல முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பை பாய். இந்த எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். எல்லோரும் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக வந்துட்டு இன்றைக்கி எப்படி பொங்கல் பொங்குச்சோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் வந்துட்டு அவ்வளோ அழகாக மாறுறதுக்காக நான் எல்லாத்துக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பாய்.